வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலைகள் காத்திருக்கும். இதனால் வீட்டு பாடங்களை சுதாமணி பள்ளி இடைவேளையில் முடித்து விடுவார். வீட்டில் தாயாருக்கு உதவியாக வேலைகள் செய்வார். வேலை செய்வதற்கிடையில் அவரது வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜபித்து கொண்டு இருக்கும். சுதாமணி 7வது வயதில் 2ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தார். அப்போது மேல் வகுப்பில் படிக்கும் மூத்தவர்கள் படிப்பதை கேட்டே அவர்களது பாடங்களை மனப்பாடம் செய்து விடுவார் சுதாமணி அம்மா. மூத்த சகோதரன் கவிதையை மனப்பாடம் செய்யாத குற்றத்திற்காக வகுப்பில் தண்டனை பெற்று வரும்போது சிறு பெண்ணாகிய சுதாமணி அந்த கவிதையை பாடி ரசிப்பார். என்றாலும் அவர் பக்தி பாடல்களை பாடுவதையே விரும்பினார். சமயத்திற்கேற்ப பேசி சமாளிக்கும் திறமையும் பாடுவதில் காட்டிய பக்தியும் வீட்டு வேலைகளில் இருந்த உற்சாகமும் படிப்பில் திறமையும் ஏழைகளிடம் காட்டிய இரக்கமும் சுதாமணியை அனைவருக்கும் விருப்பம் உள்ளவராக விளங்கச் செய்தன. அவர் தனது தாய்க்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தேவையானவற்றை செய்ய ஒருபோதும் தயங்கியதில்லை. சுதாமணி வெண்ணெய், தயிர், மோர் முதலியவற்றை யாரும் அறியாமல் எடுத்து சாப்பிடுவார். தம் திருட்டுத்தனம் தெரியாதிருக்க தயிரிலும் மோரிலும் எடுத்த அளவு நீரை ஊற்றி வைப்பார். சர்க்கரையும் தேங்காயும் இருந்தால் அவருக்கு வெகு குஷி. தாயின் உண்டியிலிருந்து பணம் எடுத்து ஏழைகளுக்கு பசி தீர உதவுவார். பிடிபட்ட போதெல்லாம் திட்டும் அடியும் கிடைக்கும் அம்மாவுக்கு. சுதாமணி திறமையும் தைரியமும் மிக்கவராக இருந்த காரணத்தால் தேவை ஏற்படும் போது அருகிலுள்ள வீடுகளுக்கு அனுப்பப்படுவார். அப்படி செல்கையில் யாருடைய வீட்டிலாவது அடுப்பு புகையவில்லை என்பது தெரிந்தால் வீட்டிலிருந்து பணத்தை திருடி சென்று அவர்களுக்கு வாங்கி செல்வார். இது ஒன்றும் முடியாவிட்டால் வீட்டில் உள்ள உணவை திருடி சென்று அவர்களுக்கு கொடுப்பார் சுதாமணி அம்மா. இவரது திருட்டுத்தனத்தால் ஒரு சிக்கலுக்கு ஆளானார். சில சமயங்களில் சகோதர சகோதரிகள் திருடிவிட்டு பழியை சுதாமணி மீது சுமத்துவதுண்டு. பெற்றோரும் தவறு நடந்தது போதெல்லாம் அதை யார் செய்தது என ஆராயாது சுதாமணியை தண்டிப்பது வழக்கமாகிவிட்டது. தவறு செய்தது யாரென்று தெரிந்திருந்தாலும் அதை கூறாது சுதாமணி தண்டனையை ஏற்றுக்கொள்வார். அவ்வாறு பிறருக்காக தான் கஷ்டப்படுவதில் அவர் இன்பம் கண்டார். தனது தியாகத்தை பெற்றோர் அறியாமல் இருப்பதில் கவனமாக இருந்தார். சுகுணானந்தர் அன்றாட அலுவல்களை முடித்துவிட்டு வீடு திரும்ப இரவு வெகு நேரம் ஆகும். அவர் வந்ததும் தமயந்தி அம்மா அவரிடம் சுதாமணி பற்றிய புகார்களை கூறுவார். ஒரு நாள் சுகுணானந்தர் இரவில் வந்தபோது சுதாமணி தூங்குவது போல் படுத்திருந்தார். தந்தையிடம் தாய் தன்னை பற்றி புகார் செய்வதை கேட்டதும், நான் உங்கள் மகள் அல்ல மருமகள் என உரக்க கூறினார். எதிர்பாராது இதை கேட்ட பெற்றோர் திடுக்கிட்டனர். சுமார் 6 வயதான சிறுமி பேசும் பேச்சா இது? மகளாக இருந்தால் தவறுகள் செய்தாலும் தாய் பொறுத்து கொள்வாள். மருமகளது சிறு குறைகளும் பெரிதாக கூறுவது மாமியாரது இயல்பல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அன்புருவான சுதாமணி வெளியில் வந்துவிட்டாள். மற்ற சிறுமியர் அவரை சுற்றி கூடிவிடுவர். அனைவரும் பசுக்களுக்கு புல் அறுத்து வர செல்வர். புல் அறுத்துட்டு வரத்துக்காக போவாங்க. இது போன்ற வேலைகளில் மற்ற சிறுமியருக்கு விருப்பமே இருக்காது. இருப்பினும் சுதாமணி தங்களோடு இருப்பதால் அவற்றை மகிழ்வோடு செய்வர். வேலை முடிந்ததும் விளையாட்டு ஆரம்பமாகும். சுதாமணி பக்தி ததும்ப பாட மற்றவர்கள் சேர்ந்து பாடுவார்கள். வீட்டு வேலைகள் செய்வதிலும் சிறுமிகளுடன் விளையாடுவதிலும் ஈடுபட்டிருந்தாலும் சுதாமணியின் மனம் இறைவனிடம் லயித்திருந்தது. என் வாழ்வே நான் வழங்கும் செய்தி என்பதை அம்மா சிறு வயது முதலே தமது செயல்கள் மூலம் காட்டி வந்தார். தியாகம் செய்யவும் கஷ்டப்படவும் அவர் எப்போதும் தயாராக இருந்தார். சிறு வயதிலேயே சுதாமணியின் மனம் சில சமயங்களில் கூட்டமும் கூச்சலும் நிறைந்த இடங்களில் கூட உள்முகம் ஆகிவிடும். சில வேளைகளில் கண்களை மூடி உடலில் அசைவேதுமின்றி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். இவ்வாறு இவர் எங்காவது சென்று அசையாமல் அமர்ந்திருப்பதை காணும் பெற்றோர் மகளை திட்டுவர். ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதில் சும்மா உட்கார்ந்து இருப்பதா, ஏதாவது மனோவியாதியாக இருக்குமோ என்று பெற்றோர் கவலையில் ஆழ்ந்தனர்.
தியானிக்கும் போது சுதாமணியின் சுவாசம் நின்றுவிடும். இதை காணும் பெற்றோர் மகள் இறந்து விட்டாள் என்றோ அல்லது இறந்து போய்விடுவாள் என்றோ நினைத்து அழுது விடுவார்கள். இன்றைய கலருக்கு பின்புறம் அன்று மாட்டு தொழுவமாக இருந்தது. அதன் ஒரு பக்கத்தில் சுகுணானந்தர் ஒரு அறை கட்டினார். அது குழந்தைகள் படிப்பதற்கு உபயோகப்பட்டது. சுதாமணி பெரும்பாலும் இங்குதான் ஜபிப்பதும் தியானிப்பதும் வழக்கம். பசுக்கள் கிருஷ்ணருக்கு சொந்தமல்லவா? எனவே சுதாமணிக்கு பசுக்கள் மீது தனி அன்பு இருந்தது. அவைகளை கட்டும் தொழுவமும் பிடித்திருந்தது. அங்கு மற்றவர்களது தொந்தரவு ஏதுமின்றி அவர்கள் சாதனையில் ஈடுபட முடிந்தது. தொழுவத்தின் ஓரத்தில் விதவையான பொடிச்சி என்பவளும் அவளது மகனும் குடியிருந்தனர். திக்கற்ற அவர்கள் மீது இரக்கம் கொண்ட சுகுணானந்தரும் தமயந்தி அம்மையாரும் அவர்களை அங்கு குடியிருக்க அனுமதித்திருந்தனர். பொடிச்சிக்கு சுதாமணியிடம் விருப்பம் அதிகம். சிறு வயதில் சுதாமணியை வளர்த்தது பொடிச்சி என்றே கூறலாம். சுமார் 7 வயதான போது சுதாமணியின் இறை நாட்டம் பெருகியது. பக்தி வெள்ளம் கரை புரள உள்ளத்தில் மோதிய உணர்வுகளை பாடல்களாக வெளியிட ஆரம்பித்தார். 7வது வயதில் சுதாமணி இயற்றிய முதல் பாடல் வருமாறு: பாகி பராத்பரனே, குருவாயூர் புராதிபனே, பால கோபாலா, ஜெகன் நாயகா ஸ்ரீதரா, ராதாபதே பாகி கிருஷ்ணா, கோபிகா காந்த கிருஷ்ணா, நந்தகுமாரா கிருஷ்ணா, வந்திய வந்தியாத்மஜ கிருஷ்ணா. சுதாமணியின் பக்தி பேருணர்வு உள்ள கரையின் கட்டுப்பாட்டை மீறி பெறும்போது பாடலோடு ஆடலும் நிகழும். அரை கதவை மூடிவிட்டு பாடிக்கொண்டிருக்கும் சுதாமணி பக்தி பரவசத்தில் தன்னை மறந்தவராய் நடனம் ஆடுவார். அவர் அவ்வாறு நடனமாடுவதை தமயந்தி அம்மா ஒரு முறை கதவின் இடைவெளியில் வழியாக காண நேர்ந்தது. அவர் அத்தெய்வீக நடனத்தில் தன்னை அறியாத மனதை பறிகொடுத்தார். சுதாமணியை பற்றி சுகுணானந்தரிடம் அவர் அன்று இரவு குழந்தையை எவ்வளவு நன்றாக நடனம் ஆடுகிறாள், அவளுக்கு நடனம் கற்பிக்க வேண்டும் என்றார். அன்று இடமண்ணேலிலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள யாராலும் சுதாமணி தமது உயர்ந்த ஆன்மீக நிலையில் ஆடும் நடனம் அது என்பதை புரிந்து கொள்ள இயலவே இல்லை. சிறுமி சுதாமணியின் மனது கண்ணனை காணாது துடித்தது. அவனது நினைவில் மூழ்கி நடனமாடியதில் அவரது பிஞ்சு பாதங்கள் துவண்டன. கண்ணா, உன்னை காணாது ஏங்கி தவித்து உயிர் பிரியும் முன் ஓடோடி வா என்று உளமுருகி தவித்த நாட்கள் எத்தனையோ. கண்ணனை காணாது கழியும் ஒவ்வொரு நாளும் வீணாதாக அவருக்கு தோன்றியது. அவரது உணர்வு பெருகில் வெளிப்பட்ட பாடல்களின் கருத்தை அச்சிறு வயதில் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. காருண்ய வாரிதே கிருஷ்ணா, காலின காணேன் ஆகிய 2 பாடல்களையும் எழுதிய போது சுதாமணிக்கு சுமார் 7 அல்லது 8 வயதுதான் இருக்கும். நின் திருவடிகளை காணவே என் கண்கள் தவிக்கின்றன. காயம்பூ வண்ணா, மாடுகளோடும் குழலோசைகளோடும் நீ ஓடிவா தாமரை கண்ணா. வெண்ணையும் பாலும் இல்லை என்னிடம், வேதனையில் கொஞ்சம் அளிப்பேன். கண்ணீர் துளியால் முத்துக்களை நான் கண்ணா நின் திருவடியில் அர்ப்பிப்பேன் என்று பாட பாட கண்ணீராக பெருகும். ஆனால் கண்ணனுக்கு அருள் புரியவில்லை. அவன் மனம் கல்லாகிவிட்டதா? அவன் ஏன் வரவில்லை? அடியவர்களை அளவுக்கு மீறி சோதிப்பதே அவன் திருவுள்ளமா? நாட்கள் நகர்ந்தன. சுதாமணிக்கு 9 வயதாற்று. பள்ளியில் 4வது வகுப்பிற்கு சென்றார். அதிகாலை எழுந்துவிட்டு வேலைகளை செய்துவிட்டு பள்ளிக்கு செல்வார். மாலை 4 மணிக்கு வீடு திரும்புவார். கிடைக்கும் சமயங்கள் எல்லாம் கண்ணனை நினைத்து பிரார்த்திப்பார். போகும் இடத்திற்கெல்லாம் கண்ணனின் படத்தை கொண்டு செல்வார். சட்டையின் உள்ளே நெஞ்சோடு சேர்த்து ஒளித்து வைத்திருக்கும் அந்த கண்ணனின் படத்தை எடுத்து இடையிடையே பார்த்து கொள்வார். கண்ணீர் வடிப்பார். அடிக்கடி அதில் முத்தம் பதிப்பார். கண்ணீரால் நனைந்த படம் உடல் சூட்டில் காயும். கண்ணனை காணாமல் சிறுமி சுதாமணியின் இதயம் தவிக்கும். கனிவின் பொருளோ கருணாமயனே, கிருஷ்ணா அபயம் தருக, கிருஷ்ணா அபயம் தருக. உருகும் உள்ள கண்ணீர் கதைகள் தனை கிருஷ்ணா நீயும் அறியவில்லையோ? காளிய சர்ப்பத்தை மிதித்த நின் பாதத்தில்
பூவிட்டு பூஜிக்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணா. துஷ்ட சம்ஹாரம் செய்யும் குமாரா, சிஸ்டர்களிடம் சிறிதும் கருணை இல்லையா? பார்க்கடலில் துயிலும் நின் பாதார விந்தத்தில் பூவிட்டு பூஜிக்கின்றேன் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா என்று அம்மா கிருஷ்ணனையே நினைத்து பாடிக்கொண்டிருந்தார். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.